புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு, இந்த மாதத்தின் கிரகநிலை அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும், என்ன மாதிரியான தாக்கங்களை கொடுக்கும். அதுவும் இந்த ஆடி அமாவாசையில் சிறப்பான தினங்கள் வருது. அந்த தினம் எந்த தினம், அன்றைய தினம் நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னி ராசியில் உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே மேன்மை அடையணும், உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டம் உங்களை விட்டு நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதன்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மைகளை நீங்கள் பெற முடியும். எல்லா விதத்துலையுமே உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும். அதே போல் புதனின் அம்சம் நிறைந்த கடவுள் தான் நாராயணன். புதன்கிழமையில் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்கிறது இன்னுமே நல்ல பயன்களை கொடுக்கும். முடிஞ்சால் வருஷத்தில் ஒரு முறையாச்சும் நீங்கள் திருப்பதி ஏழுமலையான் தரிசனம் புதன்கிழமையில் தரிசனம் செய்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். அது உங்களோட வாழ்க்கையில் எண்ணற்ற நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது அமையும். திருப்பதி ஏழுமலையான அருளால் கன்னிராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலையுமே நீங்கள் நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு இறைவனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நீங்கள் இப்போட உங்களோட மனசில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு கூட அது சீக்கிரம் நிறைவேறணும் அப்படின்னு ஓம் ஸ்ரீ ஏழுமலையானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் நமோ நாராயண மந்திரம் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. அது நல்ல ஒரு வைப்ரேஷனையே கொடுக்கும். இறைவனின் அருளால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். இப்போ உங்களுக்கு இந்த கன்னி ராசி அப்படின்னு சொன்னாவே நம்ம தினமும் பார்க்குற ராசி பலனில் இது 6ஆவதாக வருது. இப்படி 6ஆவதாக வரக்கூடிய ராசி கன்னிராசி. இதில் இருக்கக்கூடிய நீங்கள் கொஞ்சம் கோபப்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரமாக மறக்க மாட்டீங்க. ஞாபக சக்தி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்றது போல் உங்களோட குணத்தை மாற்றிப்பீங்க. இந்த ராசியில் இருக்கிற நீங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு குணம் கொண்டவங்களாக இருப்பீங்க. அதே போல் ஆன்மீகத்திலையும் நாட்டம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இந்த பயணம் செய்கிறது ரொம்பவுமே பிடிக்கும். அதுவும் நண்பர்களோடலாம் எங்கேயாச்சும் வெளியில் போகணும் அப்படின்னா ஒரே குஷியாகிடுவீங்க. உங்களோட பேச்சில் எல்லோரையுமே கவர்ந்து இழுத்துருவீங்க. உங்களோட பேச்சு திறமை ரொம்பவுமே திறமையானதாக இருக்கும். சுத்ததாதையும் விரும்பக்கூடியவங்களாக கன்னிராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் இருப்பீங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளுக்குமே எளிய முறையில் நீங்கள் தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, ஜோதிட நம்பர். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சு பயன்பெற முடியும். நிறைய பேர் இவர்கிட்ட ஃபோன் மூலியமாக ஜாதகத்தை கணிச்சிருக்காங்க. இப்போ உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் உங்களோட கஷ்டங்கள் நீங்கள் இந்த ஒரு விஷயம் பயனாக இருக்கும் அப்படிங்கிற வகையில் கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் இருக்குது, அதை பயன்படுத்திக்கோங்க. நாம் தொடர்ந்து இப்போ இந்த ஆடி மாதத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரகநிலைகள் என்ன மாதிரியான தாக்கங்களையும் மாற்றங்களையும் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை விளக்கமாக பார்க்கலாம். கன்னிராசி இதில் உத்திரம், அஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரங்கள் இருக்குது. உங்களுக்கு கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் ரண ருண ரோகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும், கலஸ்திரஸ்தானத்தில் சந்திரனும், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும், தொழில் ஸ்தானத்தில் குருவும், லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும், அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் இந்த மாதிரியான கிரகநிலைகள் நீடிக்கிற வகையில் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலைகள் மாற்றங்கள் என்னைக்கெல்லாம் நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தா 17ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறி போகிறாரு. அதேபோல் 26ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு. 29ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் அயன சைன போக ஸ்தானத்திலிருந்து உங்களோட ராசிக்கு வராரு. 3/8 அன்றைக்கு புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாற்றம் பெற போகிறாரு. இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகளும் இந்த கிரகநிலை மாற்றங்களும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்றத பார்த்தா எந்த ஒரு வேலையுமே ரொம்பவுமே பொறுமையாகவும் பொறுப்போடனும் செஞ்சு முடித்து காட்டக்கூடியவங்க தான் கன்னிராசி அன்பர்கள். நீங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளை பார்த்தா எல்லா காரியங்களுமே அனுகூலமாக நடந்து முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முக்கியமான நபர்களின் உதவி உங்களுக்கு இந்த மாதம் பக்கபலமாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் கூடிய விரைவில் உங்களை சேரும். விருப்பங்கள் கைகூடும். நண்பர்கள் மத்தியில் மரியாதையும் சரி அந்தஸ்தும் சரி உயர்ந்து காணப்படும். நீங்கள் மற்றவங்க கிட்ட பேசும் பொழுது இந்த கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிறது நல்லது. கோபத்தை குறைச்சிக்கிட்டா எல்லா விதத்துலையுமே கொஞ்சம் முன்னேற்றம் இன்னுமே அதிகமாக இருக்கும். பணவரத்து சீராக இருக்கும்.
நீங்கள் எதிர்பார்க்குற ஒவ்வொரு காரியங்களுமே சின்ன சின்ன காலதாமதமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தணும். நீங்கள் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான நிலையை கொடுக்கும். எதிர்பார்த்த பண உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. மேல் அதிகாரிகள் ஆதரவு பக்கபலமாக உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை வரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்களோட பிள்ளைகளுமே பாருங்கள், இந்த மாதம் நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க, உங்களோட சொல்படி நடந்துக்குவாங்க. அது உங்களோட மனதிற்கு இதமளிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். பிரிந்து சென்ற நண்பர்கள் உறவினர்கள் அப்படின்றவங்க கூட அவங்க செஞ்ச தப்பை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு உங்ககிட்ட மீண்டும் வந்து சேருவாங்க, உங்களை நாடி வருவாங்க. கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் நிதானமாக பேசுறது நல்லது. பணவரத்து திருப்தி தரும் வகையில் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல தகவல்கள் இந்த மாதம் உங்களை வந்து சேரும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் கவனமாக பழகிறது நல்லது. வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க, அதை தவிர்த்தால் ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல பெயரும் கீர்த்தியும் பெறக்கூடிய அம்சம் வந்திருக்கு. பொருளாதார வசதி அதிகரிக்கும். ஒரு சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வரும் காலம்தான் இந்த மாதம். அதுவும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதெல்லாம் சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெற ஒரு சிறந்த அம்சம்தான் இந்த மாதம். அரசியல்வாதிகளுக்கு பண வரத்து அதிகரிக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்தி உங்கள் வீடு தேடி வரும். பதவி உயர்வு உண்டாகும். தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை மட்டும் நீங்கள் தவிர்த்தா போதும். பதவி உயர்வால் மக்களுக்கு நன்மைகள் செய்து மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மிகவும் ஒரு சாதகமான காலகட்டம். பண விஷயங்களை கவனமாக கையாண்டால் நல்லது. விளைச்சல் அமோகமாக இருக்கும். விற்பனையின் போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சக மாணவர்கள் கிட்ட பழகும்போது கவனமாக இருங்க. பாடங்கள் எளிமையாக இருக்கும். விளையாட்டில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். கேளிக்கையில் கலந்துக்குங்க. நிதானமாக செயல்பட்டால் எல்லா விதத்திலுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும். கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலையுமே வேகமாகவும் விவேகமாகவும் வெற்றி பெறும் வரைக்குமே கடுமையாக உழைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களோட திறமையான செயல்களால் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பணப்புழக்கம் சீரான முன்னேற்றத்தையே கொடுக்கும். உங்களுடைய பிள்ளைகளின் செயல்பாடுகள் உங்களோட வீட்டில் உற்சாகத்தை கொடுக்கும். குடும்பத்தில் பெண்களின் ஆதரவு கணவனுக்கு பக்கபலமாக இருக்கும். இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் சுமூகமான முடிவை கொடுக்கும். எல்லா விதத்திலுமே திறமையாக செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு தொடர்ந்து செஞ்சால் நன்மைகளை பெற முடியும். காரிய தடைகள் விளக்க முடியும். ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமையில் காமாட்சி அம்மனை வழிபட்டால் திருமண தடை நீங்கும். ஆடி செவ்வாயில் மீனாட்சி அம்மனை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் உருவாகும். ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு தினங்களுமே மிகவும் சிறப்பான தினங்களாக இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விசேஷமாகவே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதுவும் முக்கியமாக அம்மனுக்கு வழிபாடக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம். நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு வேண்டுதலையுமே நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை நீங்கள் இந்த மாதம் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிக்கு அவங்களோட முழுமையான ஒத்துழைப்பும் கிடைக்கும். சிலருக்கு ஷேர் மூலம் பணம் வருவதற்கான வாய்ப்புமே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இந்த மாத மிற்பகுதியிலையுமே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. எடுத்த முயற்சிகள் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத திடீர் பண வரவுமே இந்த மாதம் உண்டாகும். கன்னிராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சிறப்பான கிரக நிலைகள் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துனீங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். எல்லா வகையிலுமே நீங்கள் சிறப்பாக செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும். இந்த ஆடி மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடியதாக இருக்குது. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். கன்னிராசி அன்பர்கள் புதன்கிழமையில் நாராயணன் வழிபாடை தொடர்ந்து மேற்கொண்டால் நன்மைகளை நீங்கள் எல்லா விதத்துலையுமே பெற முடியும். திருப்பதி ஏழுமலையான அருளால் கன்னிராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் பெற்று சிறப்புடன் வாழ நாங்கள் உங்களுக்காக வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கிறோம். திருப்பதி ஏழுமலையானின் பரிபூரண அருளுமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த ஒரு பிரார்த்தனையை தொடர்ந்து செய்யுங்க. நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் ஒன்று கூடிய விரைவில் கைகூடி வரும். அப்போ நீங்கள் இதை கண்டிப்பாக நம்புவீங்க. என்ன கன்னிராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் கன்னிராசி அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலையே பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.